நம்ம அதுக்கப்புறம் வந்து அதில் மக்கள் என்னங்க வந்துருக்கு ஜோன் 2.2. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் 2. நம்ம ஐஸ்கிரீம் 1 ஆல்ரெடி இந்த சேனல் ஃபஸ்ட் சேனலில் பண்ணியிருப்போம். போன சேனலில் ஒரு பையனை காப்பாற்றணும். இந்த சேனலில் இந்த பொண்ணை காப்பாற்ற வரும். ஹாய் ஜே, வரல வரியா? நம்ம பசங்கள்லாம் சீக்ரெட் டேயில் இருக்காங்க. பசங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட். அங்கே என்னமோ எனக்கு சொல்ல போகிறானா, அவன் என்னமோ ஒரு சில்லியாக தான் சொல்லுவான். அட பாவி, அடே 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 டி நாசமாக போனவன். நான் பார்க்கல. இப்போ இவங்க அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவான், என்னை வந்து ஒரு ஐஸ்கிரீம் காரம் பிடிச்சா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடாதன்னு தான் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிப்பான். இந்த பொண்ணு அவசரப்பட்டுருச்சு. இந்த பொண்ணை யாராலையும் காப்பாற்ற முடியல. நேற்று வந்து கயிறு போட்டு போனோம், இன்றைக்கி வந்து பெட்ஷீட் போட்டு போகிறேன்டா. ஏண்டா நான் என்னடா ஸ்பைடர்மேனா சூப்பர்மேனாடா எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்கேன். இந்த பிராடு பையப்பில் எங்கே இருக்காரு? போடு எங்க இது வேற ஆட் மூடுன்னு நினைக்கிறேன். இந்த ஆட் மூடாக வச்சேன். ஆட் மூடா நார்மல் மூடா? ஐயோ மறந்து போச்சு. இவன் வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இல்லை நார்மல் மூணு நினைக்கிறேன். ஆட் மூணு என்னத்துக்கு வந்திருக்கணுமே. அவன் சுற்றிட்டு வரட்டும். இவன் வந்து நான் விளையாடுறதுக்கு முன்னாடி எப்படிலாம் போய் நின்றுக்கிறான் பாருங்க. 3 வாக் பண்ணிட்டு இருக்கான். இது பொதுவாகவே ஐஸ்கிரீம் 2ல் இந்த இது நடந்துட்டுறாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் நின்றுவான். 3 வாக் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுனேன். கிட்ட மட்டும் போனீங்கன்னா அப்போ மட்டும் பிடிப்பான். இதாங்க நான் ஃபஸ்ட்டான கேம் பிளே. சரி நம்ம ஸ்டாலுக்கு போகலாம். ஓகே, ராடோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம தலைவர் என்ன இவ்வளோ குண்டா இருக்காரு? எனக்கு எதுவுமே புரியலை. நான் எதுக்கு எல்லாருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கேன்? நான் அவ்வளோ அதிகமாக சாப்பிட மாட்டேன். நான் ஏன் குண்டா இருக்கேன்? எங்கள் அப்பாவோட புது ஐஸ்கிரீமை சாப்பிட்டனால தான் நடந்துச்சு. சூபின்னு இவங்க கலைக்கிறாங்க. ஏன் நான் எல்லாரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்? எனக்கு இது பிடிக்கவே இல்லை. போடா அங்கிட்டு, நாசமாக போனேன். இந்த டூல் பாக்ஸ் வந்து டூல் எடுக்கணும். கதவு திறந்துட்டாங்க. திறக்கல. பிளையர்ஸ் இருக்கு. இப்போ திறந்துட்டான். ஐயோ இப்போதாங்க திறக்கிறான். நாரப்பில் ஐயோ உள்ள வந்து நிற்கிறாங்க. பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம செகண்ட் சேனலில் வந்து முதல் முறையாக ஒரு ஆர்ஆர் கேம் போடுறோம். ப்ரோ நீங்கள் ஆர்ஆர் கேம் போட மாட்டேன்னு நீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. நான் இனிமேல் எல்லா கேமுமே எல்லா சேனல்லையுமே போடுவேன் கைஸ். இந்த கேட்டை வந்து பிளேயரால் ஓப்பன் பண்ணணும். மெழுகுவத்தி கிடச்சிருக்கு. இந்த மெழுகுவத்தி வச்சு ராடோ உங்கள் அப்பனோட சமாதியை போய் பற்ற வைக்கணும். ப்ரோ எரிசிருவா ப்ரோ கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, அவன் பற்ற வைப்பான். எங்க இந்த பொண்ணு பார்த்தீங்களா காப்பாத்துன்னு எல்லாம் பாவமாக அழுது கெஞ்சி கேட்பாங்க. இது என்னை எப்படியாச்சும் காப்பாற்று, இந்த ஐஸ்கிரீம் காரனுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. உங்ககிட்ட இருந்தா நீயே ஒரு கபோதி. ஐயோ வாய் ரொம்ப ரோல் ஆகுது. நான் அடிச்சோ வர மாதிரி. டேய் ராடு அமைதியாக இருடா. என்னடா அமைதியாக இருக்க சொல்கிற? ஆலன் கிடச்சிருச்சு. இது தூக்கி தலைமையிலேயே போட்டுருவோம். பார்த்துக்கோ முடிஞ்சாடா. என்கிட்ட போ, நான் இங்கிட்ட போகிறேன். போடு தூக்கி போட்டு சாத்து. ராயா நது உங்கள் ஆயாவா?
ஏய் கம்பி பைப்புல ரொம்ப பேசுற. உங்க ஆயா பத்தி பேசுற. உங்க ஆயாவை நீ எதுக்கூட தூக்கி போட்டு அடிக்க போற? நான் சொன்னது உன்னடா. டேய் இந்த பொண்ணு வேற என்னடா நீ இன்னைக்கு போன தடவை நீ என்னமோ ஃபர்ஸ்ட் சேனலில் வந்து என்னோட தப்பிச்சுட்ட. இந்த செகண்ட் சேனலில் உன்னோட தப்பிக்க முடியாது. இப்போ இந்த பர்ஃப்யூமை வந்து நம்ம நண்பர்கள் கிட்ட தரணும். நண்பனே நண்பனே குப்பை தொட்டியில் கை விட்ட வச்சுட்டாங்க. ஐயோ இது ஆட் மூடலாம் இல்லை, தூக்கி போடு. ஐயோ ஒழுங்காக தூக்கி போட்டிருக்கணுங்க, தப்பு பண்ணிட்டேன். நார பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபாலோ பண்ணுறியாடா பாடி சோடா? அந்த பக்கம் இருக்கான். இதுக்கு இந்த குப்பை டப்பாவில் நம்ம தேடுவோம். ஐயோ கிட்ட வந்துட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்ட வேண்டியதாக போகுது. டேடி தயவு செஞ்சுடா, அடே குத்துருங்கடா. எல்லா குப்பை டப்பாலையும் கை வைக்க விடாதீங்கடா. இந்த மாதிரி தாங்க நான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ கிட்ட வந்தான் பாருங்க. ஆனால் பிடிச்சானா பாருங்க. அதான் இல்லை, எல்லா குப்பை டப்பாலையும் தேடுவாங்க. லாஸ்ட்டு குப்பை டப்பாலை வச்சுருப்பானுங்க. இப்போ இந்த குப்பை டப்பாவில் தேடுவேன்னா இதுலேயும் இருக்காது பாருங்க. இங்கே மாட்டியிருப்பேன்னு நினச்சேன். பட் இங்கேயுமே அந்த நாயால் என்னை பிடிக்க கூட முடியலை. இந்த நாய் வந்து வேஸ்ட்டுங்க. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இது பார்த்துட்டேன்னு நினச்சேன். பட் இதில் வந்து நான் பார்க்கல. அப்புறம் பார்த்தா இதில் கிடச்சிது. எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா? ஓகே ஹாய் ஜே, வெல்கம் பேக் த சீக்ரெட் லேயர். போடா அங்கிட்டு. இந்த பர்ஃப்யூம் ஐயோ எடுக்க முடியல. அவனுங்க கதவு கூட திறக்க மாட்டானுங்க ஒரு நண்பனுக்காக. அவன் நண்பன் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், கதவு திற சொன்னால் திறக்க மாட்டான். எல்லாரும் ஏன்டா முதுகில் குத்துறீங்க? அவன் நம்மளை பார்க்காத உன்னோட போத்துட்டு உன் கதை முடிய போகுது. அட ஐஸ்கிரீம் பாயா, நீ வேற ஏன்டா ஒரு தடவை ஒரு மாதிரி வாய்ஸ் மாற்றி பேசுகிற? உன் கதையை முடிச்சுட்டோனோ உன் கதையை நான் ஈஸியாக முடிப்பேன். ஏன்னா என் பேர் ராடு. போடா நான் கேட்டுற போகிறேன். ஏய் மைக் என்னாச்சு? நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன சொல்கிறேன்? அது ரொம்ப அழகானது. அழகானது இல்லை, எனக்கு வந்து ஒரு அழகான விஷயம் தேவை. நான் அப்போ அந்த கண்டுபிடிப்பு எனக்கு தருவேன். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பு தான் வந்து டோர் நாப். புரியுதா? செம்ம கண்டுபிடிப்பு இல்லை கைஸ். அதெல்லாம் இல்லை ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு குண்டனை காப்பாற்றிருப்பீங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து இப்போ இந்த லிஸ்ஸுன்ற பொண்ணை காப்பாற்றுறன்றீங்க. லிஸ்ஸுனா யார் ப்ரோ? ஒரு பையனை காமிச்சு லிஸ்ஸுன்றீங்கன்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் எனக்கு தான் இருக்குது. இப்போ வந்து பார்க்கல. என் பேரு ராடு, எனக்கு என் பேரு ராடு, நான் அடிச்சா நீ ஓடு, நீ வாய மூடு. டேய் என்னை பற்றி தெரியாமல் பேசுகிறல்ல. ராடுன்னா ஃப்ளவர் நினச்சியா? ஃபயர். இது மயிரா. என்னடா நீ நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீயும் வந்து கடுப்பேற்றிக்கிட்டே இருக்க. இல்லை எனக்கு புரியல. டிரைவர் நாயே வண்டியை ஓட்டுறா. இங்கே வந்து ஒரு பூனை இருக்கும். மியாவ் மியாவ் பூனை, மியாவ் மியாவ் மியாவ். நான் அங்கேயே நின்றா பூனை வராது. இப்போ இந்த பூனை க்யூட்டாக இருக்குல்ல. இதை வச்சு இப்போ ஒரு டான்ஸ் கண்டிப்பாக போடுவேன். இங்கே அப்படி இப்படி போடலாம் டான்ஸு. டப்புக்கு டிப்புக்கு டிப்புக்கு டிப்பும் டப்புக்கு டிப்புக்கு டிப்புக்கு டிப்பும் டப்புக்கு டிப்புக்கு டிப்புக்கு டிப்பும். இந்த பூனை அங்கே போய் சேர்த்துடலாம் சர்றன்னு. வேறு ஆடு பைய போல் வேறு என்னை பார்த்துட்டேன்றான். இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிடணும். டேய் எங்கடா போயிருக்க? நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. விளையாடாதடா, எனக்கு கஷ்டமாக இருக்கா? அப்போனா இங்கே இருக்கிற டாய்லெட்டில் போய் முக்குடா. சரி நம்ம காமெடி பண்ண யாருக்கும் பொறுக்கலை. நான் காமெடி பண்ணேன் கைஸ், கரண்ட் போயிடுச்சு. வேறு ஆடு பையப்புல வேற என்னை கடுப்பேற்றுறான். எங்கே போயிருப்போம்? ஓகே நம்ம முன்னாடியே முடிச்சுட்டு அடா வண்டி எடுத்துகிட்டு போகலாம்ப்பா. டிரைவர் வேலை பார்த்தா தான்ப்பா நமக்கு சம்பளம். ஓகே இப்போ என்னமோ ஒன்று பொருள் எடுக்கணும். என்ன பொருள் எடுக்கணும்னு மறந்துட்டேன். ஆலன் ரென்ச். ஆமாம்
நம்ம இன்னும் ஒரு அந்த சர்க்கஸ்குள்ளே போகணும். இதுக்கு முன்னாடி இந்த நாதாரி எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இது ஆளக்கானா. ஐயோ நான் எங்கே போகணுமே அங்கே வரேன்டா. உன்னை நான் பார்த்துட்டேன், உன்னை நான் பார்த்துட்டேன், உன்னை நான் பிடிக்க போட்டேன், உன்னை நான் பிடிக்க போடுறேன். டேய் ஓட்டாதடா, நில்லுடா. நீ போடா போடா, நீ தான் பெரிய ஆளாச்சு, போய் பிடிச்சி காட்டு. டேய் இது இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். போயிட்டான் பாருங்க, நான் அங்கே இல்லவே இல்லைடா லூஸ் கம்மனாட்டி. சரி அவன் போயிட்டான். இதுக்கப்புறம் நமக்கும் அவனுக்கும் பிரச்சனை கொஞ்சம் நேரத்துக்கு இருக்காது. எங்க இந்த இடத்துல ராடு வரமாட்டான்னு நினச்சி நீங்கள் வந்து நடிக்காதீங்க. இந்த இடத்துலையுமே அந்த நாதாரி வந்து வருவான். ஓகே இது வந்து தள்ளி விட்டு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டா உள்ளே வந்து ஒரு பாதாள லோகம் இருக்கும். இந்த பாதாள லோகத்தில் ஒரு ஆய்தண்ணி இருக்கிறது. இப்போ வந்து இந்த பொந்துக்குள்ளே வந்து நீங்கள் பூந்து போகணும். பூந்து போனீங்கன்னா என்ன ப்ரோ அலிபாபாவோட வகைக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி காமெடிலாம் நான் பண்ண மாட்டேங்க. இங்கே இருக்கிற இந்த கேஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரூ எடுக்கணும். இங்கே வந்து கேஸ் வந்து கண்டெய்னர் இருக்கு, கேனிஸ்டர். நான் பாருங்கள் கண்டெய்னருன்ற நான் கூட பெரிய முட்டாள் பாருங்கள். ஓகே மேலே போவோம். அந்த கம்பி பைப்புல எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஐஸ்கிரீம் பாயா தூரமாக இருறா. ஐயோம்மா நீ நடக்கிற சவுண்ட் எனக்கு அப்போவே கேட்டுச்சுரி தங்கம். அதனால தான் நான் வந்து உஷாராக ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்து வெளியே வந்தேன். இன்னும் நான் பார்த்துட்டேன்டா. ஓடாதரா நில்றா ப்ளீஸ் ஓடாது. இவன் வேற அந்த கிழட்டு பையன் மாதிரி பேசிட்டு இருக்கான். டே இந்த கிழட்டு பையனே நான் எங்கெங்கெல்லாம் சுட்டிருக்கேன்ட்டு என்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட போய் கேள்றான். கைஸ் நான் கிழட்டு பையனை எங்கெங்கெல்லாம் சுட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு நான் சுட்டிருப்பேன். இந்த சுற்றுறதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸ்கிரீம் ஒன்றை வந்து ஃபஸ்ட்டு சேனலில் போட்டிருப்போம். கிராணி இந்த மாதிரி வீடியோஸும் ஃபஸ்ட்டு சேனலில் போட்டிருப்போம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ செகண்ட் சேனலில் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பண்ணுங்கள். எதுக்கு நீ அழுகுறா நீ உங்கள் அப்பான்னு கேட்குறான் ஜோசத்து. இன்னும் குண்டு கொழுக்குது. அவங்க அம்மா எழுதின லெட்டரை பார்த்தான். அது வந்து அவனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தான். ஓகே என்னடா சிரிக்கிற என்னடா ரியாக்ஷன் இது? 11 ரியாக்ஷன் ஒரே மூஞ்சில் காட்டுறான். இப்போ சிமெண்ட்ரி வந்திருக்கும். இங்கே தாகேஷ் நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இந்த இடத்துல இருக்குது. இனிமேல் நம்ம 1-2 பொருள் எடுக்கணும். முதல்ல இந்த கேஸ் கண்டெய்னர் கேனிஸ்டர் வந்து இங்கே மாட்டணும். இப்போ வந்து ஸ்மால் கேனிஸ்டர் மாற்றிட்டோம். அடுத்து ஓகே என்ன மாட்டலாம்? கேண்டில். இப்போ வந்து இது வந்து பெரிய ப்ராசஸ்ங்க. இப்போ இதை பற்ற வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் தேவை. அது வந்து கம்மி பைப்பில் இருக்குது. இப்போ வந்து இவன் நம்மளை பார்த்துட்டான். அப்போ என்ன பண்ண ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தெறிக்க ஓட போகிறோம் கைஸ். ஓடுங்க 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 ஓடுங்க. டேய் அங்கடா போனேன். என்னடா ரொம்ப நேரமாக சத்தமே இல்லாமல் இருக்கு? ராடு டேய் போட்டுட்டா. எனக்கு மூளை இல்லைன்னு நினச்சி தானே நீ இந்த பக்கம் நின்றுட்டு இருந்த. ஐயோ டேய் யாருங்க இவன்? இந்த பொண்ணு வேற எனக்கு ஆனலாக் லாக் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ தாங்க தெரியுது ஆனலாக் லாக் வந்து நம்ம வந்து 8th படிச்சிருக்கோங்க. ஆனலாக் கிளாக் டிஜிட்டல் கிளாக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம பாம் செய்ய போகிறோம். என்ன பாம் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி பாம்பில் சொல்லுங்க. நான் சொன்ன டைம் பாம். கம்மி பைப்பில் வருவானா? வரல. நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு போனால் அது வெடிக்கிற வெடியில் ராடு செத்து போயிடுவான். வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே. இந்த பக்கம் போயிட்டான். ஜோ நான் உன்னை பார்த்துட்டேன். உன் கதையை நான் முடிக்க போறேனே. நான் முடிக்க போறேனே. இது ஒரு கட்சின் இருக்கு.
அப்பா நீங்கள் தான் என்னோட ஒரே குடும்பம். நான் எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை, அது எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. நீங்களும் நானும் ஒரு கிரேட் டீமாக இருப்போம். நானும் ஒரு ஐஸ்கிரீம் காரனாக தான் பெருசாக நான் மாறுவேன். எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஸ்கூல் டைமில் இருந்துச்சு. இப்போ நான் வந்து வளர்ந்துட்டேன். என்னை யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்கள நான் முடிச்சிடுவேன். இப்போது ஒரு ஆடு அவங்க அப்பா மொட்டை மாலேருந்து விழுந்து செத்துருக்காங்க. பாவங்க. ஏன் ப்ரோ அப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா உன் மாஸ்க்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ பற்ற வைக்க சொன்னால் இப்போ இந்த ப்ராசஸ் எவ்வளோ நேரம் போகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த இது வந்து எல்லாருக்குமே இப்படி தான், எனக்கு மட்டும் இல்லை. இந்த ஐஸ்கிரீம் 2 விளாட்ற எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை வந்து வந்துக்கிட்டு இருக்கும். போவான் ஒரு மாதிரி போயிட்டு பற்ற வைக்க சொன்னால் பற்ற வைக்க மாட்டான், நம்மளை பார்த்துட்டு வந்துடுவான். இப்போ பாருங்கள். துரத்த ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். மேட்ச் பாக்ஸ் அப்பா இது ஆன் பண்ணிட்டுதான். சரி அது ரொம்ப நேரம் அவங்க வெடிக்கிறதுக்கு வெடிச்சிச்சதில்ல தெரியல. ஏதோ ஒன்று நம்ம இப்போ டோர் நம்ம எடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம். டேய் என்னை பிடிக்க வச்சு சுதர வச்சு பார்த்தல உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. இன்னிது எங்கள் அம்மா மனு சத்தியம்டா. டேய் வேணாண்டா, உங்கள் அம்மாவுக்கு எதனா ஆகிட போதுடா. என்னடா இன்னும் யாரைங்கணும் எங்கள் அம்மாவுக்கு என்னன்னு புறப்படலடா. டேய் ராடே அமைதியா ராட், அப்புறம் போட்டு பொழந்துட போகிறேன். ஐயோ நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நம்ம சொத்தங்க மாட்டேன். வீடு சரி மோதி போகிற வீட்டை போய் சேர மாட்டேன். நாங்கள் வேற மாதிரி நாங்கள் வேற மாதிரி ராடு ஒரு கோமாளி ராடு ஒரு தற்குறி. ஓகே இந்த சர்ச் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள வந்து சர்ச் மாதிரி இருக்கிறதோ என்ன கர்மமோ தெரில நமக்கு. கேஜ் கீ இருக்கு, அவ்வளோதான். நம்ம வந்து இந்த எஸ்கேப்பை முடிச்சிட்டோம், சாரி ஐஸ்கிரீம் 2 முடிச்சிட்டோம். வெற்றி படிக்கட்டு பாட்டெலாம் எனக்கு கேட்காதீங்க, எனக்கு வந்து பாட தெரியாதுன்றதான். அப்படின்னு முடிச்சு விட்டேன். ஓகே இந்த பொண்ணை நம்ம காப்பாற்ற போகிறோம். காப்பாற்றிட்டும் நான் குதிச்சுட்டு அந்த பொண்ணை குதிக்க மாட்டேங்குது. என்னாலலாம் வந்து வேன்லேருந்து குதிக்க முடியாதுன்னு இது சொல்லிடுச்சு. இந்த பையன் அப்புறம் வந்து பெர்ஃப்யூம் ரெடி பண்ணுறான். அந்த பொண்ணை பார்த்துட்டு சார்லி உன்னுடைய தங்கச்சி அப்படின்ட்டு சொன்னான். நான் அவகிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் அங்கே போயிட்டா. வெயிட் ப்ளீஸ். ஏய் நீங்கள் அண்ணனுக்கு இருக்கிறது கூட லவ்வருக்கு தாங்க இருக்கு. ஐ லவ் யூ. அதாவது என்னதுண்ணா கைஸ், பாவம் கைஸ் அந்த பையன். அவங்க அண்ணன் அந்த சார்லி நாதாரிக்கு இருக்கிற அக்கறையோட இந்த மைக்குன்ற பையனுக்கு இவ்வளோ அக்கறை மட்டும் பாருங்க கைஸ். எனக்கே கஷ்டமாக இருக்குது கைஸ். தன்னோட லவ்வரை காப்பாற்றணுன்றதுக்காக அவ்வளோ தூரம் ஓடினா. அவங்க அண்ணன் சார்லி பார்த்தா லூஸாட்ட பின்னாடி நின்றுட்டுருக்கான். இவனெல்லாம் எங்கேருந்துடா பிடிச்சிருந்தீங்க? நான் இவனை போய் காப்பாற்றினேன் பாருங்க கைஸ் ஐஸ்கிரீம் ஒன்றில். என்ன சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் 3 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் வரோம், நான் இப்போயே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சேனலில் வரப்போகிற கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஆர் மீட் வரும் எனக்கு தெரிஞ்சு, அதுதான் நினைக்கிறேன். இந்த சேனலில் எம்ஆர் மீட் வரும். அந்த சேனலில் என்ன கேம் வரும்னு வந்து எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு சேனலில் வந்து ஐஸ்கிரீம் 3 வரும், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் 5 வரும்,
ஐஸ்கிரீமை தவிர்த்து வேறு எதுனா கேம் வருமானு கேட்டிங்கன்னா ட்வின்ஸ் வரும், மற்றபடி வேறு கேம்ஸ் ப்ளே வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஐஸ்கிரீம் ஒன்று நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனலில். அந்த ஐஸ்கிரீம் ஒன்னோட வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு பண்ணுச்சுன்னா நான் வந்து ஐஸ்கிரீம் 2 ஹார்ட் மூடு பண்ணுறேன். ஐஸ்கிரீம் 1க்கு வரவேற்பு வந்துச்சு, அதுக்கு வந்து ஓரளவு வந்துச்சு. பட் நான் அது வந்து அப்லோட் பண்ணலை, இப்போதைக்கு வந்துச்சுன்னு சும்மா சொன்னேன். நான் அதுவே இன்னும் அப்லோட் பண்ணல. அதை அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எப்படி இருந்தாலும். ஓகேவா கைஸ்? அதை அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இதை அப்லோட் பண்ணுவேன். அதனால் அதுக்கு நல்ல வியூஸ் போச்சுன்னா அதில் ஹார்ட் மோட் ட்ரை பண்ணுவோம். இதில் நல்ல வியூஸ் இதுக்கும் போச்சுன்னா இதுக்கும் ஹார்ட் மோட் பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், உங்களிடம் இன்று விடைபெறுவது நான் உங்கள் கில் ஜோன். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய் பாய். எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குடா.